Hi friends, welcome back Thamizh Programs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் see if statement. What is if statement? It execute the code if the condition is true means will be executed the true statements. இப்போ condition true-ஆ இருந்துச்சுன்னா உங்களுக்கு true statements fully execute ஆகும். False-ஆ இருந்துச்சுன்னா it will be terminated. இதோட syntax பார்க்கலாம். இங்கே வந்துட்டு இஃப்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். யூஸிங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் எனி கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் ஆர் ஈக்குவல், ஈக்குவல், நாட் ஈக்குவல், எனி ஆப்ரேட்டர் ரிலேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் மோர் தென் ஒன் கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணாலும் லாஜிக்கல் ஆப்ரேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணியும் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ கண்டிஷன் உங்களுக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பிளாக்ல இருக்க கோட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெர்மினேட் ஆகும். ஃபால்ஸ் எல் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் நார்மலாக ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தீங்கனாலும் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா. இதோட flowchart பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணணும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிளாக் ஆஃப் கோட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா டெர்மினேட் ஆகும். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாமா. இப்போ நான் கோட் பிளாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபைலில் நியூ கொடுத்துட்டு எம்டி ஃபைல் கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல்-S யூஸ் பண்ணுறேன். சேவ் பண்ணிக்கோங்க. சூஸ் எனி ஃபோல்டர், கிவ் எனி ஃபைல் நேம். ஓகே. இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் டாட் சின்னு சேவ் பண்ணிக்கோங்க எக்ஸ்டென்ஷன். ஃபர்ஸ்ட் கிவ் தி C header file std_include stdio.h using main function int main. ஓகே, மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கள். int main கொடுத்தா டெஃபினட்டாக end of the statementல கிவிங் ரிட்டர்ன் தி இன்டீஜர் வேல்யூ 0 or 1 கொடுத்துக்கோங்க. இப்போது நான் இங்கே இந்த இன்டீஜர் வேரியபிள் a, b ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன். ஏக்கு நான் 100 வேல்யூ அசைன் பண்ணுறேன். பிக்கு வந்துட்டு 15 வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். இஃப் ஏ கிரேட்டர் தென் பியாக இருந்துச்சுன்னா ஓகேவா. இப்போது இதில் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன கொடுக்க போகிறேன்னா பேஸ் ஸ்லாஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நியூ லைன் கிடைக்கும். A is greater than B. ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இப்போ A is greater than B பிகாஸ் இப்போ வந்து A வேல்யூஸ் 100 அண்ட் B வேல்யூஸ் 50. 50 விட 100 வந்து அதிகமாக இருக்குது. இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் A வேல்யூ இப்போ 50 கொடுத்து B வந்து 100 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது வில் பி டெர்மினேட்டட். எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகாது, டெர்மினேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ இன்னொரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ ஏஜ் ஃபார் ஓட்டிங் பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் இன்டீஜர் வேரியபிள் ஏஜ்ன்ற வேரியபிள் நான் கொடுக்குறேன். கெட்டிங் யூசர் இன்புட். ஓகேங்களா. நான் டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் என்டர் தி ஏஜ்ன்னு கொடுத்துக்கோங்க. யூஸிங் இன்புட் ஃபங்க்ஷன் இது யூஸ் பண்ணால் தான் உங்களால் கெட் பண்ண முடியும். இன்டீஜர் வேரியபிள்னால %d ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிவிட்டு ஆம்பர்சண்ட் ஏஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இஃப் இப்போ ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 18 அபோவாக இருந்துச்சுன்னா ஓகேங்களா. printfல எலிஜிபிள் டு ஓட் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டெர்மினேட் ஆகிடும். ஓகேங்களா. இப்போது 18 அபோவ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் வந்து நீங்கள் 17 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வேல்யூ பிரிண்ட் ஆகாது, டெர்மினேட் ஆகிடும். இப்போ இன்கேஸ் ஒரே ப்ரோக்ராமில் மோர் தென் ஒன் டைம்ஸ் வந்துட்டு இஃப் கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இஃப் ஏஜ் லெஸ் தென் 17 நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ printfல இப்போ ஸ்லாஷன் இந்த மாதிரி செப்பரேட்டாக நீங்கள் எத்தனை கண்டிஷன்ஸ் வேணாலும் செக் பண்ணிக்கலாம். எலிஜிபிள் டு, நாட் எலிஜிபிள் டு ஓட். ஓகேங்களா. எந்த இஃப் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த இஃப் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நாங்கள் செமிகோலன் கொடுக்கல, செமிகோலன் கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணிக்கோங்க. அகெயின் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் 17 கொடுத்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் டு ஓட்.
less than 17 கொடுத்துருக்கேன்னா less than 18 கொடுக்கணும். ஓகேங்களா, நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். less than 18 கொடுத்தா தான், ஏன்னா 18 above தான் eligible to vote. இப்போ 17 கொடுத்தீங்கன்னா இப்போ not eligible to vote மெம்பர். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரே ப்ரோக்ராமில் நீங்கள் மோர் தென் ஒன் இஃப் கண்டிஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி உங்களுக்கு செப்பரேட்டாக நீங்கள் கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்கு எதிராக சாய்ஸ் கிடையாது. ஆனால் மெனி இஃப் கண்டிஷன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். எந்த இஃப் கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதோட அவுட்புட்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எது சாட்டிஸ்ஃபை ஆகலையோ அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.